சூடித்தந்த சுடற்கொடியே சுகி என்ன பண்ணிட்டு இருக்க? இருங்கடா, அவர்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வரேன். சொல்லவா? எதுக்கு உங்களை ஃபாலோ பண்ணி வந்தேன்னு சொல்லவா? என்ன அப்படின்னு கேளுங்க. ஏய் தா சுகி, இருடா, நானே இப்பதான் தைரியம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ கரடியா கத்தனால அவர் கேட்க மாட்டாரு. ஏன்டா? சுகி, எல்லாரும் ஒன்னதான் பாத்துக்கிட்டு இருக்காங்கடா. ஜவுளி கடை பொம்மை கிட்ட பேசிட்டு இருக்க. பொம்மையா? இந்த பொம்மை எப்படி இங்க வந்தது? அவர் தானே நின்னுட்டு இருந்தாரு. ராஜு, காளியா, இங்க அவர் தானே நின்னுட்டு இருந்தாரு. நான் அவரை நினைச்சு தாண்டா பேசிட்டு இருந்தேன். எல்லாரும் உன்னையவே பாக்குறாங்க சுகி, இந்த பக்கம் வா. என்னடா வாங்கிட்டு ராஜு இத புடி. சுகி சுகி தம்பியும் போகலாம்னு சொல்லிட்டாமா. இந்த சண்டே போயிட்டு வந்துடலாம், சரியா? சரி, வந்ததுக்கு 2 சேலையும் கிடைச்சிருச்சு, சங்கரன் கோயிலுக்கு போறதுக்கு சம்மதமும் கிடைச்சிருச்சு. ஆஹா, அப்படியா? இனிமேல் இந்த மாதிரி எங்கேயாவது நீங்க கூப்பிட்டா நான் வரவே மாட்டேனே. என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாதா? சுகி, டேய் அவதான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி பொம்மையை பார்த்து பாட்டு பாடி ஆடிக்கிட்டு இருக்கான்னா நீயும் போய் கூட. டேய் ஏன்டா வாடாங்கிட்டு இருடா. சுகி சுகி, சுகி கண்ணாடி நான் பார்த்தால் முன்னாடி வந்தானே, உனக்கு இந்த காதல் சொர்க்கம் புரியாதே. ஏ பைத்தியம். சுகி சுக்கி, என்னடா? ஜவுளி கடை பொம்மை கூட ஆடிக்கிட்டு இருக்க சுக்கி. இப்பதானடா வந்தாரு. போயிட்டாரு. கடையில இருக்கிற 50 பேர் உன்னை தான் பார்த்து பார்த்து சிரிக்கிறாங்க. டேய் நீ இருக்கியே ஒருத்தன், இப்ப எதுக்குடா அந்த பொம்மையை அவன் மேல தள்ளி விட்ட? அப்புறம் அவர் தான் என் மேல வந்து விழுந்துட்டாருன்னு இன்னொரு பாட்டு பாடி ஆடிக்கிட்டு இருக்க போறா. மனமே போகுது. சுகி வா கிளம்பலாம். ஏய் அந்த பொம்மையை நிமித்து வைடா, அங்கிட்டு கொண்டு வைடா. முதல்ல அத வந்துரு, மரியாதையா வந்துரு. சொல் பேச்சு கேட்காத சுந்தரியே. ராஜு, நான் தாண்டா அது. நில்லுன்னா நிக்காம துள்ளறியே. அப்பாடா, சிரிச்சிட்டியா? சுக்கி போதும்டா, வா கிளம்பலாம். எல்லாரும் நம்மள பைத்தியம் நினைச்சிட போறாங்க. வா ராஜு, சத்தியமா அவர் என் பக்கத்துல தாண்டா நின்னாரு. அவர் நிக்கிறாருன்னு நினைச்சுதான் நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், பாட்டு பாடி ஆடிக்கிட்டு இருந்தேன். அவர் வந்தாரு, நம்மளையெல்லாம் பார்க்கவே இல்லை. அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. ஆமாவா? இங்க பாரு, அவங்க அம்மா கிட்ட என்ன தெரியுமா பேசிக்கிட்டு இருந்தாரு? அவங்க இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சங்கரன் கோயிலுக்கு போறாங்களாம். அதுக்கு நம்மளும் போவோம். ஏய், சங்கரன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டா புண்ணியம். ராஜு ராஜு, நான் கூட ஒரு விஷயத்த மறந்தே போயிட்டேன்டா. நம்ம கூட இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நைட்டு மதுரைக்கு கிளம்பிடுவோம். சனிக்கிழமை நம்ம அழகர் கோயிலுக்கு போய் என் காதலை சொல்லி அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்டா. நம்ம அழகர்கிட்ட சொல்லாம அவர்கிட்ட அனுமதி வாங்காம நான் ஒரு வேலையும் செஞ்சதில்லை. இதுதான் என்னமோ அவர்கிட்ட கேட்கவே இல்லை. என்னமோ எனக்கு அது ஒரு மாதிரியை உறுத்திக்கிட்டே இருந்தது. இப்பதான் அது என்னன்னு ஞாபகத்துக்கு வருது. நம்ம போவோம், சரியா? சனிக்கிழமை அழகர் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை காலையில வெள்ளனை சங்கரன் கோயிலுக்கு பஸ் ஏறிடுவோம். இல்லைன்னா நம்ம கார்லேயே போயிடுவோம். சரின்னு சொல்லு, சரின்னு சொல்லு, சரின்னு சொல்லு. அவங்க எதுக்கு சங்கரன் கோயிலுக்கு போறாங்களாம்? அது எங்க அத்தை இருக்காங்கல்ல, அவங்க அவர்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. உங்க அத்தையா? அது யாரு? அவருக்கு அம்மா. சரி சரி, நடக்கட்டும் நடக்கட்டும். அதுக்கு மேல நம்ம என்ன செய்ய முடியும்? சொல்லு.
அவரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாங்களா அவரு இப்பெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமா, இன்னும் 1 வருஷம் போகட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. சரி நீ கல்யாணம் 1 வருஷம் கழிச்சு பண்ணிக்கோ, இப்போ என் கூட சங்கரன் கோயிலுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நம்மளும் போவோம், அவங்க போறாங்க. ப்ளீஸ் 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 போவோம் மியாப்ல. சரி போவோம் போ. போமா, இப்போ கடையை விட்டு வெளியே போவோம். எடுத்த ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் பில் போடுவோமா? வாங்க 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 வாங்க. போ ராஜு போ போ போ. அவள் விருப்பத்துக்கு விடுறதுன்னு முடிவு பண்ணியாச்சு, போ. இவ போகிற போக்கு போகிற ஸ்பீடு ஒன்றும் சரியில்லை. சரி சனிக்கிழமை கள்ளழகர் கோயிலில் போய் பூ போட்டு பார்த்துருவோம். பார்த்துட்டு கையோட சங்கரன் கோயிலுக்கும் அவள் சொல்கிற மாதிரி போயிட்டு வந்துட்டு அப்பா கிட்ட இதை பற்றி ஒரு வார்த்தை அப்பா காதில் போட்டு வச்சுட்டு வந்துடுவோம். ம் ம் சரி வா நட. எப்பா வா ராஜு, வா உட்காரு. இந்தாங்கப்பா, இந்த ஸ்கூல் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு, செக் பண்ணிக்கோங்கப்பா. சரிப்பா, நீ பார்த்தேன்னா கரெக்டாக தான் இருக்கும். இல்லைப்பா நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. சரியா சரியா. ஆமா, எப்பவும் செமஸ்டர் லீவுக்கு தானே வருவீங்க, இந்த தடவை என்ன அதுக்குள்ள வந்துட்டீங்க? சுக்கி அழகர் கோயிலுக்கு போகணும் போல இருக்குன்னு சொன்னான். அம்மா அவன் எங்கப்பா? நீ ஸ்கூலுக்கு போயிட்டேல, போர் அடிக்குதுன்னு காளியா வீட்டுக்கு போயிட்டு வரேன்ட்டு போனா. அப்போ அவள் வீட்டில் இல்லை என்னப்பா? அதான்ப்பா அங்க போயிருக்கல்ல. ஏப்பா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்ப்பா. என்னப்பா இப்படி தயங்கி தயங்கி பேசுற அளவுக்கு அப்படி என்ன இருக்கு? இல்லை, இந்த 2 நாள் லீவுக்கே சென்னையிலேருந்து மதுரை வரைக்கும் வரணும்னு சுக்கி சொன்னதும் நானும் மறக்காமல் சம்மதிச்சதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னப்பா என்ன சொல்லு. சுக்கி ஒருத்தரை விரும்புகிறாப்பா, ஒருத்தர் மேலே ஆசைப்பட்டுட்டு இருக்கா. அப்படியா? யாரு? ஐயோ. இல்லை இல்லைப்பா, நீங்கள் பயப்படுறாப்புலாம் ஒன்றும் இல்லை. பயப்படுறாப்புல இல்லைன்னா பதக்கு பதக்குங்கிறியா? யாரு? கூட படிக்கிற பையனா? இல்லைப்பா இல்லை. அப்புறம் யார் ராஜு? அது யாருன்னு அவளே உங்ககிட்ட சொல்லுவாப்பா. அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஆனால் அவள் தப்பான ஆளை செலக்ட் பண்ணலை. என்னப்பா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இல்லைப்பா, நல்லா படித்து நல்ல பேக்ரவுண்டில் இருக்கிற நல்ல பிஸ்னஸ் பண்ணுற ஒருத்தரை தான் சுக்கி ஆசைப்படுறா. உங்களோட மரியாதைக்கும் கௌரவத்துக்கும் எந்த பங்கமும் வராதுப்பா. நீங்களே சுக்கிக்கு மாப்பிள்ளை பார்த்தா கூட இப்படி ஒரு மாப்பிள்ளையை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒருத்தரை தான் அவள் ஆசைப்படுறா. அப்படியா சொல்ற? யாருப்பா? அவர் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்பா. ஆனால் அது யாருன்னு சுக்கியே ஒரு நாள் வந்து உங்ககிட்ட சொல்லுவா. இப்போதைக்கு இந்த விஷயத்தை பற்றி நான் உங்ககிட்ட சொன்னதா சுக்கிக்கு தெரிய வேண்டாம்ப்பா. நீங்கள் தெரியாத மாதிரியே இருந்துக்கோங்க. சுக்கி இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னதும் நான் உங்ககிட்ட மறைக்காமல் சொல்லிடணும்னு நினச்சேன். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் பயப்படுற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. சுக்கியுமே பொறுமையாக தான் இருக்கா. இந்த வருஷம் படிப்பு முடியட்டும், அதுக்கப்புறம் அப்பா கிட்ட பேசலான்னு தான் இருக்கா. இன்னமும் சுக்கி தன்னோட காதலை அவர்கிட்டயே கூட சொல்லலை. நீ சொல்றத பார்த்தா ரொம்ப பெரிய இடம் போலதான் தெரியுது. சரி யாருன்னு சொல்லுப்பா, நான் என் ஆளுகளை விட்டு பேசி பாக்குறேன். மறுபடி போய் என்ன எதிர் பேசுவோம். அதான்ப்பா, சுக்கியே அதை பற்றி உங்ககிட்ட சொல்லுவா. அப்போது நீங்கள் இந்த வேலையெல்லாம் பாருங்கள். இப்போ நான் சொன்னதா சுக்கிக்கு தெரிய வேண்டாம். நீங்கள் என்னை நம்பி அங்கே சென்னையில் சுக்கியை விட்டு வச்சிருக்கீங்க. அதனால தான் எதையும் மறைக்காமல் சொல்லிடணுங்கிறதுக்காக தான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன். மற்றபடி இந்த விஷயம் தெரிஞ்ச மாதிரி நீங்கள் காட்டிக்காதீங்க. கண்டிப்பாக சுக்கி தப்பான பாதையில் போக மாட்டாப்பா. அதுக்கு நான் பொறுப்பு, நான் பார்த்துக்கிறேன். அவளுக்கு இந்த வருஷம் படிப்பு முடியட்டும், அவளே உங்ககிட்ட சொல்லுவா. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ எடுங்க. சரி, ஒருவேளை அவங்க வீட்டுல அவருக்கு வேற பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா என்ன இவளும் தன்னோட காதலை சொல்லலங்கிற? அப்படி எதுவும் இப்போதைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது. எப்படிப்பா? எதை வச்சு சொல்ற? இல்லை, அவர் 1 வருஷம் போல் கல்யாணமே வேண்டாங்கிற மாதிரி தான் அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காரு. அடுத்த வருஷம் பார்க்கலான்னு தான் சொல்லியிருக்காரு. அப்போது நம்மளும் பேசணும்னா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா. வேணும்னா நான் சுக்கி கிட்ட பேசி பார்க்குறேன். அப்பா கிட்ட சொல்லுவோம், அப்பாவை விட்டு அவங்க வீட்டில் பேச சொல்லுவோன்னு கேட்டு பார்க்குறேன்ப்பா. அவள் என்ன சொல்கிறாளோ அதுக்கு ஏற்றாப்புல உங்ககிட்ட நான் வந்து சொல்கிறேன். சரிப்பா சரி. இதை நினச்சி நீங்கள் ஒன்றும் கவலைப்படக்கூடாதுப்பா, டென்ஷன் ஆயிடக்கூடாது. சேச்சே, நீ இருக்கும்போது எனக்கு என்ன டென்ஷன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. திடீர்னு பிள்ளை ஒருத்தர் ஆசைப்படுறாருன்னு சொன்னதும் ஒரு மாதிரி பதட்டமாயிருச்சு. வேற ஒன்றும் இல்லை, பெத்தவன்ல. சரிப்பா, நீங்கள் ஒன்றும் பதட்டப்பட வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். என்னப்பா? சரி ராஜு சரி. ஆமா, எங்கேயோ போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, நாளைக்கு காலையில வெள்ளன? ஆமாப்பா, சங்கரன் கோயில் வரைக்கும் போய் சாமி விட்டுட்டு வரலான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அதுக்கு தான் வந்தோம். அப்படியா? திடீர்னு அங்க என்ன விசேஷம்? அது அவளுக்கு ஏதோ வேண்டுதல் போலப்பா, அதான் கூட நானும் துணைக்கு போகிறேன். சரியா, போயிட்டு வாங்க. காளியா வர்றானா? ஆமாப்பா, காளியா நானும் சுக்கி 3 பேரும் தான் போகிறோம். அங்க தேவஸ்தானத்துல நம்ம பரமசிவம் இருப்பானே, நீ போய் பாரு அவனை. சரிங்கப்பா, சரி பார்த்துறேன். சரியா சரி, போய் காளியா வீட்டுல போய் பாரு அவளை. சரிங்கப்பா. அப்பா, நான் இந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட சொன்னது சுக்கிக்கு தெரிய வேண்டாம். சரி சரி, நான் பாத்துக்கிறேன். அவளே வந்து உங்ககிட்ட சொல்லுவாப்பா, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன? சரியா சரி. சுக்கி, அவரை பார்க்கணுன்னு தான் சங்கரன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இப்போ இங்கே தேவஸ்தானத்துக்குள்ள வந்து நின்றுட்டு இருக்கோம். கார் பார்க்கிங்ல நின்னாலாச்சு. அவர் கார் பார்க் பண்ண அங்கே தானே வருவாரு, பார்த்துடலாம். இல்ல ராஜு, அவங்க ஒரு வேண்டுதலுக்காக தான் இங்க வரதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கண்டிப்பா அர்ச்சனை டிக்கெட் வாங்க வருவாங்க. அதுக்காக தான் நான் தேவஸ்தானத்துக்குள்ள வந்தேன். இங்க நம்ம பரமசிவ அங்கிள் இருக்காருல்ல, அவர் எங்க இருக்காருன்னு பார்த்து கூட்டிட்டு வாப்போ.
இந்தா அவரே வந்துட்டாரே. மாமா, அடே பிள்ளைங்களா, அங்கிள் நல்லா இருக்கீங்களா? உங்களை தான் பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா நீங்களே வந்துட்டீங்க. நல்லா இருக்கண்டா, நல்லா இருக்கண்டா. என்னதான் தேடிக்கிட்டு இருந்தீங்களா? சரி, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு. ஆமா, சரி, நீங்க எல்லாம் சென்னையில தானடா இருக்கீங்க பிள்ளைங்களா? 2 நாள் லீவுல அங்கிள், அதான் ஊருக்கு வந்திருந்தோம். சாமி கும்பிட்டு போலான்னு இங்க வந்தோம். இன்னைக்கு கூட்டம் சரியான கூட்டமா இருக்குமே. சரி, நான் ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி தரேன். அதெல்லாம் வேண்டாம். கூட்டமா இருக்கும்டா. நீங்க வரிசையில நின்னீங்கன்னா 3 மணி நேரம் போல ஆயிரும். சுக்கி, டிக்கெட் வாங்கிடுவோம். சும்மா இரு, கூட்டத்துக்குள்ள போய் மாட்டிக்கிட்டா அப்புறம் அந்த நேரம் அவர் வந்தா பார்க்க முடியாது. ஏடா பிள்ளை, என்னது? இல்ல அங்கிள், நான் வேணுங்கும் போது சொல்றேன். இப்ப நாங்க சும்மா கோயிலை சுத்தி இருக்கோம். அதெல்லாம் விட மாட்டேன். இங்க உட்காருங்க, நான் போய் டீ வாங்கிட்டு வரேன். டீ எல்லாம் வேண்டாம், நாங்க இங்க இருக்கோம். அப்ப சாப்பிட வேற என்ன மாதிரி வாங்கிட்டு வரட்டா? கோயில் பிரசாதம் எடுத்துட்டு வரட்டா? வேண்டாம் மாமா, ஒன்றும் வேண்டாம் மாமா, நீங்கள் வேலையை பாருங்க, நாங்கள் இங்கே இருக்கோம். அங்கிள், எனக்கு டிக்கெட் கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. நான் ஒரு தடவை டிக்கெட் கொடுத்து பார்க்கட்டா? குடு. சரி. இன்னைக்கு டிக்கெட் 100 ரூபா என்ன? சரி சரி, இங்க வா, நான் எப்படி கொடுக்கணும்னு சொல்லி தரேன். எப்பா, எவ்வளவு தூரம் இருக்கு? ஏன் ப்ரோ? ஆமாடா தம்பி, நம்ம ஈசிஆர் வழியா வந்திருக்கோம். அதனாலதான் இவ்வளவு சீக்கிரம் வந்தாச்சு. இனி ஊருக்குள்ள வந்திருந்தா இன்னும் ரொம்ப லேட் ஆகும். எப்பா, இதுக்கே இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. சரி சரி, வாங்க உள்ள போய் சாமியை கும்பிடுவோம். முதல்ல ரொம்ப தான் அவசரம் போல. பரிகாரத்தை காலகாலத்துல பண்ணணுமியா? பரிகாரம் பண்ற அளவுக்கு இப்ப யாருக்கு என்ன பிரச்சனை இருக்கு? பிரச்சனை இருந்தா தான் பரிகாரம் பண்ணணும்னு இல்ல. ஒரு நல்ல விஷயம் சீக்கிரம் நடக்கணும்னா கூட பரிகாரம் பண்ணலாம். அம்மா, ஏதோ ஒரு ஆகாத வேலை பண்ணிட்டு இருக்கீங்க போல. சரி, நீங்க ஆசைப்பட்டீங்கன்னு தான் இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்கேன். வந்தமா சாமியை கும்பிட்டமா கிளம்பணுமான்னு இருக்கணும். சரியா சரியா சரியா, வாங்க போவோம். தம்பி. ப்ரோ, நீ அம்மாவை கூட்டிட்டு முன்னாடி போ. நான் அர்ச்சனை டிக்கெட் வாங்கிட்டு வரேன். ஸ்பெஷல் தரிசன டிக்கெட் ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்து வாங்கிட்டு வரேன். சரி ப்ரோ. அம்மா, வேற ஏதாவது வாங்கணுமா? அர்ச்சனை தட்டு அதெல்லாம் அம்மா பார்த்து வாங்கிக்கிறையா. என்னென்ன இருக்கணும்னு அம்மாவுக்கு தான் தெரியும். யாரோ ஜோசியக்காரர் சொன்னதை கேட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க போல. நல்லா தெரியுது. ஆமா, தாமரை பூ வச்சு வாங்க வாங்க உள்ள போய் பார்ப்போம். இந்த கோயிலுக்கு வந்து சாமியை கும்பிட்டுட்டு போற ராசி நாளைக்கே என் பையன் எம்மா எனக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பாருங்கன்னு சொல்லணும். ஏன் ப்ரோ, நான் என்ன சொல்லட்டுமா? டேய், முதல்ல உங்க அண்ணனுக்கு பண்ணணும்டா. நானும் உங்க பையன் தானம்மா. நீங்க என்ன சொன்னீங்க? என் பையன் நாளைக்கே கல்யாணத்துக்கு பொண்ணு பாருங்க அப்படின்னு சொல்லணும்னு தானே சொன்னீங்க. ஆஹா, இதெல்லாம் ஒன்றும் ஆகிற பேச்சு கிடையாது. சரி சரி, வாங்க கோயிலுக்குள்ள போய் சாமியை கும்பிடுவோம். குட்டி பிள்ளை, நீ போய் அர்ச்சனை சீட்டு வாங்கிட்டு வாயா. எல்லாருமே போவோம் வாங்க. தெரியாத ஊர்ல வந்துட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா போய்கிட்டு தொலைஞ்சு போயிடாதீங்க. ஆமையா, என்னை தொலைச்சிடாதீங்கய்யா. வாங்க ஒன்னாவே போவோம். அம்மாவுக்கு சங்கரன் கோயிலுக்கு வந்து இறங்குனதுல இருந்து ஒரே சந்தோஷம் தான் போல. ஆமாமா, நட போலாம். எல்லா கவுண்டரும் பூட்டி கிடக்கு. ஆனா உள்ளுக்குள்ள ஆள் இருக்காங்க. ஒருவேளை சாப்பிட எதுவும் போயிருப்பாங்களோ? கவுண்டரை லாக் பண்ணி வச்சிருக்காங்கப்பா. இதோ இந்த பக்கம் ஒண்ணு திறந்துருக்குமா? சரி, அதுல வாங்க. இப்ப சார், மேம். ராஜு, காளியா, அவங்க வந்துட்டாங்க பத்தியா? என்னை கூப்பிடுறாருடா. உன்னை கூப்பிடல சுக்கி, சார் மேம் அப்படின்னு கூப்பிடுறாரு. உள்ள யார் இருந்தாலும் சரிதான். நான் தான் அவருக்கு அர்ச்சனை டிக்கெட் கொடுக்க போறேன். எஸ் சார், சொல்லுங்க சார். ஒரு டிக்கெட் கொடுங்க சார். 100 ரூபாய். ஓகே, இந்தாங்க மேம். கொடுங்க சார். சார், டிக்கெட். தேங்க்யூ மேம். சார், எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இந்தாங்க சார், அர்ச்சனை தட்டு. அர்ச்சனை தட்டு நான் கேட்கலையே. அது 100 ரூபாய் டிக்கெட்டுக்கு அர்ச்சனை தட்டு நாங்களே ஃப்ரீயா கொடுத்துருவோம் சார். அப்படியாடா தம்பி, அம்மா கிட்ட கேளு. குட்டி பிள்ளை கொடுத்தா நல்ல வேலையா போச்சுன்னு வாங்கியா. காசு மிச்சம் தானே. நான் வாங்கணும்னு நினைச்ச மாதிரி தாமரை பூவெல்லாம் வச்சு இருக்கு. வாங்கிரு நல்ல வேலையா போச்சு. அம்மா, நம்ம கேட்கவே இல்லம்மா. சார், 100 ரூபாய் அர்ச்சனை டிக்கெட்டுக்கு அர்ச்சனை தட்டு ஃப்ரீ சார், வாங்கிக்கோங்க. அப்படியா? ஆமா சார், நீங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்கல்ல, அதனாலதான் உங்களுக்கு தெரியல. ஆமா, நாங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கோம்னு உங்களுக்கு யார் சொன்னாங்க? அது இந்த கோயிலை பத்தி உங்களுக்கு ஒன்றும் தெரியல, அதை வச்சுதான் கேக்குறேன். ஓஹோ. ஆமா சார், இந்த தட்டை எடுத்துக்கோங்க. சன்னதிக்குள்ள நேரா போயிடுங்க, வரிசையில நிக்க வேண்டாம். அதுவுமா? ஆமா சார், அதனாலதான் 100 ரூபாய் டிக்கெட். இல்லன்னா அர்ச்சனை சீட்டு வெறும் 10 ரூபாய் தானே. ஓ, அப்படியா? அப்படின்னா நாங்க 3 பேர் இருக்கோம். 3 டிக்கெட் கொடுங்க. இல்ல ஒண்ணு போதும், நீங்க இப்படியே கொண்டுட்டு போங்க. தம்பி, என்னடா இது புதுசா இருக்கு? ஒரு ஆளுக்கு ஒரு டிக்கெட் தனித்தனியா தானே வாங்கணும். ப்ரோ, நமக்கு என்ன தெரியும் ப்ரோ இந்த கோயிலை பத்தி, இந்த கோயிலோட நடைமுறையை பத்தி? அதான் கொடுக்குறாங்க சொல்றாங்கல்ல, வா வாங்கிட்டு வா போவோம். குட்டி பிள்ளை, வாங்கிட்டு வாயா, நேரம் ஆகுது. குறிச்ச நேரத்துக்குள்ள பரிகாரத்தை பண்ணி முடிக்கணும். சார், எடுத்துக்கோங்க சார், அடுத்து வர்றவங்களுக்கு வழி விடுங்க. ஓகே, தேங்க்யூ மேம். வெல்கம் வித் பிளஷர் சார். தம்பி, நம்ம திருச்செந்தூருக்கெல்லாம் போயிருக்கும் போது ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனி டிக்கெட் தானடா வாங்கணும். நமக்கு என்ன ப்ரோ தெரியும்? அதான் கோவில் தேவஸ்தானத்துல இருந்து சொல்றாங்கல்ல. சரி, நமக்கு என்ன, வா.
அம்மா சொன்ன மாதிரி காசு மிச்சம். வா வா. ம். கோயிலுக்கு வந்தது நல்ல சகுனமா இருக்கு. அதனாலதான் எல்லாமே நமக்கு நல்லதாவே நடக்குது, நமக்கு மனசுக்கு ஏத்த மாதிரி. வாங்க வாங்க, சீக்கிரம் கோயிலுக்குள்ள போய் சாமியை கும்பிட்டுட்டு பரிகாரத்தை பண்ணிடுவோம். ஆனா அம்மா எந்த கோயிலையும் நான் இப்படி கேள்விப்பட்டதில்ல. சங்கரன் கோயில்ல அப்படி வழக்கம் போல. நமக்கு என்ன தெரியும், நம்ம என்ன தினமா வந்துகிட்டு இருக்கோம். சரி வா வா. சரி, இந்தாங்கம்மா. சரியா, அந்த பக்கம் நட. அழகா 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 தரையில் நடக்கும் பேரழகா நிழலாவும் பின்னால நான் ஓடி வந்தேனே ஒரு வாட்டி என்ன பாரடா. சுக்கி, ம், உன் இஷ்டத்துக்கு அடிச்சு விடுற. ஏதோ சங்கரன் கோயிலுக்கு நீதான் சொந்தக்காரி மாதிரி. அவங்களுக்கு என்ன தெரியவா போகுது. இன்னைக்கு ஒரு நாள் வருவாங்க, சாமியை கும்பிடுவாங்க, கிளம்பிடுவாங்க. யார்கிட்டயாவது கேட்டாங்கன்னு வை. அப்படியெல்லாம் யாருக்கிட்டையும் நின்று கதை பேசுற அளவுக்கு அவருக்கு நேரம் இருக்காதுடா. ஓ, அந்த தைரியம் தானா இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுருக்க? ம், எஸ். ஆமா, அவனங்க அந்த மாமா கிட்ட பேசிட்டு இருக்கான். ஆனாலும் சுக்கி, நீ கொடுத்ததும் அவர் டக்குன்னு வாங்குறாரான்னு பாத்தியா? எத்தனை கேள்வி கேட்கறாருன்னு. அதான்டா அவரு. இதுவே மற்றவங்களா இருந்தா சரின்னு வாங்கிட்டு உடனே போயிருப்பாங்க. இவர் எத்தனை கேள்வி கேட்கறாரு பாத்தியா? அப்படியெல்லாம் கேள்வி கேட்கறதுனால தான் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லா இருக்காரு. ம். சரி சரி வா, உள்ள போவோம். ம், வா. அம்மா என்னம்மா இந்த மரத்துல இவ்வளவு கயிறு கட்டி இருக்காங்க? ஆமையா, இந்த மரம் ரொம்ப சக்தி வாய்ந்த மரம். பாத்தியா, எத்தனை பேர் கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும்னு சொல்லி தொட்டில் மஞ்சக்கயிறுன்னு கட்டியிருக்காங்கன்னு பாத்தியா? நமக்கு என்ன வேணுங்கிறத இங்கே கேட்டு வேண்டிக்கிட்டு அவங்கவுங்க வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி கல்யாணம்னா மஞ்சக்கயிறு, பிள்ளைனா இந்த தொட்டில், இதெல்லாம் கட்டினோம்னா கண்டிப்பாக நடக்கும். ஏமா மரத்துல மஞ்சள் கயிறு கட்டினா எப்படிமா கல்யாணம் நடக்கும்? குழந்தை இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் போய் தானே ட்ரீட்மெண்ட் பண்ணணும். மரத்துல தொட்டில் கட்டினா அது எப்படி குழந்தை பிறக்கும்? குட்டி பிள்ளை, அதுதான் உங்களை மாதிரி ஆளுகளுக்கும் எங்களை மாதிரி ஆளுகளுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். எங்களுக்கு எல்லாமே தெய்வ நம்பிக்கை தான். இந்த மரத்துல தொட்டில கட்டி இந்த மரத்தை சுத்தினா குழந்தை பிறக்குமா? அப்போ புருஷன் பொண்டாட்டியை சுத்தினா குழந்தை பிறக்காதா? கோயிலில் வந்து இப்படியெல்லாம் பேசினா சாமி கண்ணை குத்திரும். இங்கே பாரியா குட்டி பிள்ளை, அம்மா வேண்டிக்கிட்டு பரிகாரம் பண்ணுறதுக்கு தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அம்மா மஞ்சள் கயிறு வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ இப்போ இந்த மரத்தில் இதை கட்டுற. என்னது, நான் கட்டணுமா? அப்புறம் நீ தான் கட்டணும். விட்டான் தெய்வம் கட்டிடுவான் போல. இந்த வாங்கி கட்டு. என்னம்மா இதுக்காகவா என்ன கூட்டிட்டு வந்தீங்க? இப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன். சொன்னா வரமாட்டேன்னு சொல்லி தான் சொல்லாமல் கூட்டிகிட்டு வந்தேன். இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். இது என்ன பழக்கம்? தாலி எடுத்து மரத்துல கட்டுறது ஒரு வேண்டுதலையா, பரிகாரம். இதெல்லாம் பண்ணுனா உனக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்கும். இப்போ எனக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு நான் கேட்கறேனா உங்ககிட்ட? நீ தான் கல்யாணம் இப்போதைக்கு வேண்டாங்கிறல, அதுக்காக தான் அம்மா ஜோசியர்கிட்ட கேட்டு என்ன பரிகாரம்னு கேட்டு இங்கே வந்திருக்கேன். நீ இந்த தாலியை மட்டும் இந்த மரத்துக்கு கட்டுனேன்னு வச்சுக்கவே, நாளைக்கே அம்மா எனக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பாருங்கன்னு சொல்லிடுவோம். உன் மனசு அப்படியே மாறிடும். சாமி உன் மனசை மாத்திரும். ஏம்மா என்னம்மா இது? எந்த காலத்துல இருக்கீங்க நீங்க? ப்ரோ, உனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. நீ பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா அம்மா அடுத்த ஆயுதத்தை கையில எடுத்துருவாங்க. முடியவே முடியாது. நான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணவே மாட்டேன். அதான் எனக்கு தெரியும். காலகாலத்தில் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பேர பிள்ளைய தூக்கி கொஞ்சலான்னு நான் நினைச்சேன்னா அதெல்லாம் நடக்காதுன்னு எனக்கு தெரியும். இப்படி கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து என்னை அழுக வச்சு பார்க்கணும்னு உனக்கு ஒரு சந்தோஷம் என்ன? இந்த ஆரம்பிச்சாச்சு. ப்ரோ, நான் தான் சொன்னேன்ல. ஏம்மா, கோயிலுக்கு வந்த இடத்துல இப்படி எல்லாம் அழுதுட்டு இருக்காதீங்க. இதுக்கு தான் நீங்க எங்க கூப்பிட்டாலும் நான் வரதே கிடையாது. வந்த இடத்துல இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கம்மா. அதான் அதான் இந்த காலத்து பிள்ளைகள்லாம் பெத்தவங்க பச்சை கேட்கறதே இல்லைன்னு ஜோசியர் சொன்னாரு. நான் தான் என் பிள்ளைலாம் அப்படி இல்லை, அம்மா வச்சுக்கு மறு வச்சு பேச மாட்டான், என் ஆசை தான் அவனுக்கு முக்கியம்னு சொன்னேன். அது இல்லைன்னு ஆயிடுச்சு. இன்னும் அடுத்து என்னையெல்லாம் பார்த்தா உங்களுக்கு இப்படித்தான் தெரியும். 2 பிள்ளைகளை பெத்து ஒரு சந்தோஷங்கிறது ஒண்ணுமே இல்லை. அம்மா சரி 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 போதும், அழாதீங்க. கோயிலுக்கு வந்த இடத்துல நான் என்ன உனக்கு இங்கேயே பொண்ணை பார்த்து அந்த பொண்ணுக்கா தாலி கட்டுன்னு சொல்றேன்? இந்த மரத்துக்கு தானையா கட்ட சொல்றேன். ஒரு பரிகாரம் தானையா, உன் மனசு சீக்கிரம் மாறும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அதுக்குமா அம்மாவுக்கு கொடுத்து வைக்கல. சரிம்மா அழாதீங்க. இப்போ என்ன, இந்த மரத்துக்கு தாலி கட்டணும் அவ்வளவுதானே? கொடுங்க. இந்தா கட்டு. அது எப்படி சுவிட்ச் போட்ட மாதிரி டக்குன்னு அழுக வருது, சுவிட்ச் ஆஃப் பண்ண மாதிரி டக்குன்னு அழுக ஸ்டாப் ஆகுது? அவன் கிடக்கா, நீ கட்டியாப்ல பாரு. எம்பிட்டு பேர் வந்து கட்டியிருக்காங்க. அதெல்லாம் நம்பிக்கை இல்லாம நம்பிக்கை வச்சு அதெல்லாம் பழிக்காமலா இப்படியெல்லாம் நடக்குது.
பாரியா, நீயே பாரு. என் பிள்ளை ராஜா மாதிரி இருக்கான். அவனுக்கு ஏத்த மாதிரி ராணி மாதிரி ஒரு பொண்டாட்டி அவனுக்கு சீக்கிரமே வந்து வாய்க்க போறா. ஆமா ஆமா, எங்க அண்ணனுக்கு ராணி மாதிரி ஒரு பொண்ணு வரணும். சொன்னாலும் சொல்லாட்டினாலும் என் மைனி நம்ம வீட்டுக்கு ராணி தான். அடே அப்பா, எவ்வளோ கட்டியிருக்காங்க. இப்படி இல்லாம நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதான் அதான், பாத்தியா பாத்தியா, அம்மா சொல்லல, இந்தா நீ கட்டியா பிள்ளை. சரி கொடுங்க, உங்க ஆசைக்காக கட்டுறேன். தாய் சொல்ல தட்டுனா அந்த பிள்ளைங்கிற பேச்சு எனக்கு வேண்டாம். அதான் என் பிள்ளைன்னா என் பிள்ளை தான். கட்டியா கண்ணு, கட்டு. எப்படிமா, இங்க கட்டவா? கட்டியா கட்டியா, எங்கேனாலும் கட்டு. சாமியை கும்பிட்டுக்கோ, மனசுல வேண்டிக்கோ, நல்ல பொண்ணா எனக்கு பொண்டாட்டியா வரணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டே கட்டு. எதுனாலும் ஒரு வருஷம் கழிச்சுதான். ஐயா, கட்டும் போதே அப்படி சொல்லிக்கிட்டே கட்டாத. நீ கட்ட மட்டும் செய்யி, நான் வேண்டிக்கிறேன். கடவுளே, என் பிள்ளைக்கு சீக்கிரமா ராணி மாதிரி ஒரு பொண்ணு பொண்டாட்டியா வரணும். என் வீட்டுக்கு அவ ராணி மாதிரி இருக்கணும். அப்படி ஒரு பொண்ணை என் வீட்டுக்கு மருமகளா அனுப்பி வை கடவுளே. என் பையன் மனசை நல்லபடியாக மாற்றி அவனுக்கு சீக்கிரமாக கல்யாண ஆசையை உண்டு பண்ணிடு. வேற எனக்கு ஒன்றுமே வேண்டாம். என் பிள்ளைக்கு நல்லபடியாக கல்யாணம் நடந்து எங்கள் வம்சம் நல்லா தழைக்கணும். கல்யாணம் நடந்த கையோட என் பிள்ளையையும் என் மருமகளையும் கூட்டிக்கிட்டு உங்கள் சன்னதிக்கு தான் வருவேன். கட்டியாச்சுமா, போதுமா? நல்லா 3 முடிச்சு ஸ்ட்ராங்காக போட்டையா? போட்டாச்சுமா, அதெல்லாம் அவுந்து விழாது. வாங்க போலாம். இந்த மரத்தை சுற்றி கும்பிடணும்ல. சரி வாங்கம்மா. ஐய, அந்த பிள்ளைகளுக்கு கோயிலுக்கு வர்றதுனாலே கஷ்டமா தான் இருக்கு. ஓஹோ, இந்த மரத்துல தாலி கட்டி வேண்டுதல் வச்சுக்கிறதுக்கு தான் சாரிங்க வந்திருக்காரா? ஏ சுக்கி, என்ன பண்ற? நான் ஒருத்தி இருக்கும்போது அவர் எப்படி மரத்துக்கு தாலி கட்டலாம்? அவர் கையால தாலி கட்டுறாருன்னா அது என் கழுத்துலயா மட்டும்தான் இருக்கணும். அதான் சொல்லிட்டாருல்ல, 1 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம்னு. என் புருஷன் பிஸ்னஸில் இன்னும் நிறைய சாதிக்கணும், இன்னமும் உசந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்காக தான் 1 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறாரு. அவரோட ஆசைக்கு, அவரோட முன்னேற்றத்துக்கு நான் தடையாக இருப்பேனா? தடையாக இருக்கவே மாட்டேன். அதனால இந்த 1 வருஷம் அவர் நல்லா அவரோட பிஸ்னஸை இன்னும் டெவலப் பண்ணி ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வரட்டும். நானும் அதுக்குள்ள படிப்பெல்லாம் முடிச்சுக்கிடுவேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு கல்யாணம் நடக்கும். அது வரைக்கும் அவரை நான் காதலிப்பேன். அது வரைக்கும் இந்த தாலி என்கிட்டே இருக்கட்டும். என்னது, இவங்க கழுத்துல இருக்கிறது எங்க அண்ணன் சங்கரன் கோவில் புத்து மரத்துல கட்டின தாலியா? ஆமா ராஜு சார், ஐ எம் சோ சாரி. ரியலி ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. போடா, நீயும் சாரியும் நீயே வச்சுக்காத. எம்கே, நான் தான் பொறுமையா இருங்கன்னு சொன்னேன்ல. அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். கே சார், போதுமா சார்? உங்களை இத்தனை வருஷமா உருகி உருகி காதலிச்சவளுக்கு இன்னைக்கு உங்க தம்பி கொடுத்துருக்கிற பேரு ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க இவகிட்ட அடிக்கடி ஒன்று கேட்பீங்களே, நீங்க சென்னைக்கு வந்திருக்கீங்களா, இதுக்கு முன்னாடி சென்னைக்கு வந்திருக்கீங்களான்னு. இவ சென்னைக்கு வந்தது மட்டும் இல்லை, சென்னையிலேயே தான் இருந்தா. நீங்க எங்கெல்லாம் போனீங்களோ அங்கெல்லாம் உங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தா. சென்னைக்கு மட்டும் இல்லை சார், நீங்கள் பிஸ்னஸ் விஷயமா ஹைதராபாத் போகும்போதும் சரி, பெங்களூர் போகும்போதும் சரி, நீங்கள் போகிற ஃப்ளைட்டில் அவளுக்கு டிக்கெட் இருந்துச்சுன்னா உடனே டிக்கெட் போட்டு உங்கள் கூடவே வந்துடுவா. நீங்கள் எங்கே போனாலும் நிழல் மாதிரி உங்கள் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தா சார், கிட்டத்தட்ட 1 வருஷமா. ஆனால் உங்களுக்கு இவளை பற்றியும் இவ காதலை பற்றியும் எதுவுமே தெரியாது. உங்களுக்கு என்ன, உங்களையே நினச்சிக்கிட்டு ஒருத்தி உயிராக சுற்றிக்கிட்டு இருக்கான்னு தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க சுக்கியை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டீங்கல்ல சார். இப்போ எங்க சுக்கியை பத்தி நான் உங்களுக்கு சொன்னது ஒரு கால்வாசி தான், இன்னும் நிறைய இருக்கு. அதையெல்லாம் சொன்னா உங்களால தாங்க முடியாது சார், தாங்க முடியாது. ராஜு சார், ஐ எம் சோ சாரி. இங்க பாருங்க, உங்க சாரி எல்லாம் எதுவுமே எங்களுக்கு வேண்டாம் சார், நீங்களே வச்சுக்கோங்க. எங்க சுக்கி மேல ஒரு தூசு கூட படாத அளவுக்கு அவளை நாங்க பத்திரமா பொத்தி பொத்தி பாதுகாத்துக்கிட்டு இருந்தோம் சார். ஆனா உங்களால என் சுக்கிய நானே கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போல்லாம் எப்போ உங்க குடும்பத்தை நாங்க பார்த்தோமோ அப்போல இருந்து அவளை நான் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். உங்களை காதலிச்சதை தவிர அவ வேற எந்த தப்புமே பண்ணல சார். ஆனா அதுக்கு இந்த ஜென்மத்துக்கும் உண்டான கஷ்டத்தை அவ அனுபவிச்சுட்டா. போதும், எல்லாமே போதும். உங்களை அவ காதலிச்சதும் போதும், உங்க பிள்ளைய அவ பார்த்துக்கிட்டதும் போதும். மொத்தத்துல உங்க சகவாசமே எங்களுக்கு வேண்டாம் சாமி. உங்களால தான் எங்க சுக்கியை விட்டு நாங்க 4 வருஷம் பிரிஞ்சிருந்தோம். இப்பதான் அவளை எங்களுக்கு திரும்ப கிடைச்சிருக்கா. இனி மறுபடியும் அவளை இழக்கிறதுக்கு நாங்க தயாரா இல்ல. சுக்கி, கிளம்பு, போலாம். இப்போ எங்க சுக்கி கழுத்துல இருக்கிற தாலியை பத்தின சந்தேகம் உங்க எல்லாருக்கும் தீர்ந்திருக்கும்.
எங்களை பற்றி எங்கள் சுக்கியை பற்றி உங்கள் எல்லாருக்கும் இருந்த சந்தேகம் எல்லாம் போயிருக்கும் தானே? இப்போ நாங்கள் கிளம்பலாமா சார் இந்த வீட்டை விட்டு? ராஜு சார், நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்களேன். தம்பி வேண்டாம் விடு. அது இல்ல ப்ரோ, பேசாம இருன்னு சொல்றேன்ல. சார் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் நான் கெஞ்சி ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். சிட்டுக்குருவி மாதிரி ஆடி பாடி சந்தோஷமா சிறகு விரிச்சு பறந்துக்கிட்டு இருந்தா எங்கள் சுக்கி. நீங்கள் எப்போ அவள் லைஃபுக்குள்ளே வந்தீங்களோ அதிலிருந்து அவளோட சந்தோஷம் எல்லாம் போயிடுச்சு. எப்போவுமே பிஸ்னஸ் பிஸ்னஸ் பிஸ்னஸ்னு சுற்றிக்கிட்டே இருந்த உங்களை ஒரு பொண்ணு சுற்றி சுற்றி வந்திருக்காங்கிறது உங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியாமலே போயிடுச்சுல சார். அது உங்கள் வாழ்க்கையோட கடைசி வரைக்குமே தெரியாமையே போயிடணும். தெரிஞ்சா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு தான் சார் எங்கள் சுக்கி உங்ககிட்ட இந்த விஷயம் எதையுமே சொல்ல வேண்டான்னு சொல்லி அவளை பற்றின உண்மையை எங்களை பற்றின உண்மையை எல்லாத்தையும் மறைச்சு தன்னை பற்றி எல்லாம் பொய்யா சொல்லிக்கிட்டு இருந்தா. அது கூட உங்களுக்காகவே தான் பண்ணான். ஆனால் நான் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்லுவேன் சார், என் சுக்கியோட காதலுக்கு நீங்கள் கொஞ்சம் கூட தகுதியே இல்லாதவர். இங்க பாரு தம்பி, நீ பேசாம இரு. சுக்கி அவரை பார்த்துக்கிட்டே இருக்காத, கிளம்பு. சார் எங்கள் சுக்கியை பார்த்தது போதும், அவளை விடுங்க, நாங்கள் கிளம்புறோம். சரி கிளம்புங்க. சுக்கி வா கிளம்புவோம், அதான் சொல்லிட்டார்ல வா. ராஜு சார், நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்களேன். யாரும் எதுவும் பேச தேவையில்லை, நீங்க கிளம்புங்க. சுக்கி அதான் சொல்லிட்டார்ல வா போலாம். ராஜு இன்னமும் நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க? சுக்கி கிளம்பு. வாங்க குட்டி, கோயிலுக்கு போயிருக்காண்டா. இங்க பாரு, இவரே வேண்டான்னதுக்கு அப்புறம் இவர் பிள்ளை மட்டும் எதுக்கு உனக்கு? என்ன உன்னை நம்பிதான் இவர் பிள்ளை பெத்தாரா? இல்ல இவர் பெத்த பிள்ளைக்கு ஆயா வேலை பாக்குறதுக்கு தான் நீ இருக்கியா? அவன் சின்ன பையன்டா, அவனுக்கு இதெல்லாம் எதுவுமே புரியாது தெரியாது. அது அவங்க கவலை, எங்களுக்கு உன்னை பத்தி மட்டும்தான் கவலை. நீ கிளம்பு. ராஜு அவனை பாத்துக்கிறேன்னு சொல்லி இருக்கேன்டா ஒரு 6 மாசத்துக்கு. சுக்கி நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க. இதுக்கு மேல நீ ஒரு நிமிஷம் இங்க இருந்தேன்னு வையே, உன் ராஜுவை நீ மறந்துட வேண்டியதான். காளியா நீயாவது சொல்லுடா. நான் யார் பக்கம் பேசுறேன்னு எனக்கு தெரியல சுக்கி. ராஜு நீ கொஞ்சம் பொறுமையா இருக்க கூடாதாடா? பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு, அந்த எல்லையை எப்பவோ நான் தாண்டிட்டேன். சுக்கி உனக்கு நான் வேணுமா இல்லை இவர் வேணுமா நீயே முடிவு பண்ணிக்கோ. உனக்கு பிறந்ததுல இருந்து உன் கூடவே இருக்கிற உன் ஃப்ரெண்டு வேணுமா இல்லை உன் காதலை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம உன்னைய விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனா இவர் வேணுமா? நீயே முடிவு பண்ணு. அப்படி இவர் தான் வேணும்னு நீ இங்கே இருந்தேன்னு வை, ராஜுன்னு ஒருத்தன் இருக்கிறத நீ மறந்துட வேண்டியதான். இதுக்கப்புறம் எப்பவுமே நான் உன் லைஃப்ல இருக்கவே மாட்டேன். ஆட்சியை கூட்டிட்டு எங்கேயாவது போயிடுவேன். அதுக்கப்புறம் நீ என்னை எங்க தேடினாலும் நான் உனக்கு கிடைக்கவே மாட்டேன். இப்ப சொல்லு, உனக்கு எப்போ உன் கூடவே இருக்கிற உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் வேணுமா இல்ல முந்தா நாள் வந்து நேத்து உன்னை விட்டுட்டு போனா உன்னோட லவ் வேணுமா? நான் வேணுமா இல்ல இவர் வேணுமா? முடிவு பண்ணி சொல்லு.